அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஆங்கில பாடத்தை தவிர்க்கக்கூடாது. மற்ற பாடங்களை ஒப்பிடும்போது நமக்கு ஆங்கில பாடத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் குறைவாக தான் இருக்கும். காரணம் நம்மளுடைய தவறான புரிதல் தான். ஆனால் மற்ற பாடங்களை ஒப்பிடும்போது மிக மிக எளிமையான ஒன்று ஆங்கில பாடம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாராலுமே 30க்கு 20 மதிப்பெண்களுக்கு குறையாமல் எடுக்க முடியும். நான் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களுக்கு மேலாகிடுச்சு. இருந்துமே எனக்கு இப்போ இங்கிலீஷ் இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கக்குள்ள ஓரளவு என்னால் விடையளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்படின்னா காரணம், நான் படிக்கிற அந்த டைமில் 2013 டெட்டுக்கு படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தேன். இன்ட்ரெஸ்ட்டோடு படித்ததால் என்னால் என்ன முடியுமோ, நான் எதுவும் கோச்சிங் சென்டர் போகலை, இன்னும் ஸ்கூல் புக்கை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட்டோடு படித்ததால் ஓரளவு லாங் டேர்ம் மெமரிலாம் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓரளவு அந்த கான்செப்ட் நமக்கு ஃபுல்லாக தெரியாது, இருந்தாலும் அப்போ படித்ததை வச்சு என்னால் கண்டிப்பாக கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ படிச்சிங்கன்னா என்னாலே இவ்வளோ வினாக்களுக்கு விடையளிக்கும் போது நீங்களாம் கண்டிப்பாக 25 வினாக்களுக்கு குறையாமல் சரியான விடையளிக்க முடியும். அப்போ அந்த படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ளார வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் அந்த ஆர்வம் கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தின் மூலமாக நீங்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று டெட் பாஸ் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கான்ஃபிடென்ட்டோட படிங்க. மற்ற பாடங்களுக்கு படிக்கிற போல் அதிக நாட்கள்லாம் தேவைப்படாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா போதும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட எல்லாமே மிக தெளிவான விளக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுன்னா போதும். மிக கவனமாக நம்ம கொஷின் பேப்பர் ரீட் அவுட் பண்ணி விடை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இந்த ப்ளூ பிரிண்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, வினாத்தாள் வடிவமைப்பு, எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, நம்ம அந்த ஒரு வினாவை வச்சு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கு சரியான ஆப்ஷனை மட்டும் பார்க்கக்கூடாது. மற்ற 3 ஆப்ஷனுக்கும் என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம எல்லா கொஷின் பேப்பருமே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மற்றபடி நான் இங்கிலீஷ் மேஜர் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி தான் இங்கிலீஷ் நான் பார்த்தேன் ஸ்கூல் புக்கில். அதனால் எனக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் பெரிதுபடுத்திக்க தேவையில்லை. ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ளார வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இப்போ முதல் வினா, ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். இப்போ ஸ்மால், லிட்டில், அந்த மீகர், இது எல்லாமே கொஞ்சம் சிறிய, கம்மியாக அப்படி தான் அர்த்தம் வரும். நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த பிளென்டி அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். அப்போ அது ஈஸியாக அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதற்கான சரியான பதில் பிளென்டி. அடுத்து இரண்டாவது வினா பாருங்க. டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சீசன்ஸ் ட்ரீஸ் ஸ்ட்ரெச் their leafy branches toward the sun. இது எல்லாருக்குமே தெரியும். எந்த காலத்தில் அப்படின்னு கேட்டால் சம்மர் சீசனில் தான் நம்ம இலையுதிர் காலம்லாம் நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு இதற்கு சரியான ஆன்சர். இதெல்லாம் பேசிக்காக எல்லாருக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வினா பார்க்கலாம். சூஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஐ சா மெனி ஜீஸ் இன் த பார்க். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த சிங்குலர் ப்ளூரலுக்குன்னு நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கும் ஒரு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதற்கு இந்த ஜீஸ்க்கு சிங்குலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கூஸ். அடுத்த வினா பாருங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட், an American poet noted for his realistic description of rural life. இதுவுமே உங்களுக்கு புக்கில் இருக்கிறது தான்.
சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. த கிரிமினல் த பிளேஸ் பிஃபோர் த போலீஸ் குட் ரீச், அதுக்கு முன்னாடி அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஸியாக நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஹேட் எஸ்கேப்டு. இதெல்லாம் இந்த ப்ரெசண்ட்டு பாஸ்ட் எல்லாம் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதில் நம்ம படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம். சரிங்களா? அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. fill in the blank with the correct word chosen from the option. இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, a mixture of notices, advertisements and invitations, they are captivating and attractive. இது வந்து போஸ்டர்ஸ் தான் இதுக்கு சரியான பதில். இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள போஸ்டர்ஸ்னால் இது ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இருந்தாலும் மற்றதுக்கும் நீங்கள் ஸ்லோகன்ஸ்லாம் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகிள்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக மற்றதுக்கும் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு சரியான பதில் வந்து போஸ்டர்ஸ். அடுத்த வினா பாருங்கள். சூஸ் த ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது சார்ந்து இருக்கக்கூடியதான் ரிப்போர்ட்டிங். மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர்னு இருக்குது. இதுவும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்குமே இந்த கேள்விக்கு விடை அளிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து நம்ம பொதுவாக கொடுக்கறது தான். மோனிகா செட் தட் ஷி வாண்டட் டு பிகம் எ டாக்டர். அடுத்தது பாருங்கள். ஐ வில் டேக் த கவ் டு த மார்க்கெட். த வேர்ட்ஸ் ஆர் அட்ரட் பை. இதுக்கு அந்த போயம் நீங்கள் படித்த ஜாக்கன் அந்த ஏதோ ஒரு போயம் வரும்னு நினைக்கிறேன். இது யார் சொன்னதுன்னா ஜாக்கு தான். இது இந்த ரிப்போர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக நிறைய வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு விதிமுறைப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அடுத்த விஷயம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதிலே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்போ இது வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டுன்னு நம்ம போட்டுடலாம். அடுத்தது பாஸ்ட்டில் உள்ளது ஈஸியாக கண்டுபிடிச்சாலே அங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய தனியாக உட்காந்து பார்க்கும்போது கற்றுக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? fill in the blank with suitable homophone. We have a short between the sessions னு கொடுத்துருக்காங்க. We have a short break between the sessions. breakனா என்னது? BREAK. இதெல்லாம் மிக எளிமையாக தான் இருக்குது இந்த வினாக்கள்லாம். அப்போ இது மாதிரியான வினாக்களும் நமக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வரணும். அடுத்து பாருங்கள். சூஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் சி ஃபீவர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். அப்போ போயத்தோட ஆத்தர் நேமும் நம்ம எல்லாமே 6 to 10 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி, இல்லை அது கூட இப்போல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஈஸியாக வந்துடுது. நீங்கள் அதையே கூட டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம். அதில் நம்ம தனியாக வந்து கொடுக்கக்குள்ள இந்த ஒவ்வொரு வீடியோ கொடுக்கும்போதும் போயம் அவங்களுடைய ஆத்தர் நேமும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரிங்களா? ஈஸியாக இதில் நமக்கு ஒரு முறை படிச்சிட்டாலே போதும், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜான் மேஸ்ஃபீல்டு இதுதான் இதுக்கான சரியான பதில்.
அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் determinants for the given sentences. I cannot carry the luggage. மோர்னு கொடுத்துருக்காங்க. ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு இருக்காங்க. ஈஸியாக இது வந்து நம்ம இந்த ஜஸ்ட்டு வந்து 4 ஆப்ஷனை முதல்ல பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுங்கள். ஐ cannot carry the luggage. I cannot carry the luggage anymore. I need some help. இதுதான் வரும் அதுக்கு சரியான பதில். அடுத்த வினாவும் பாருங்கள், இதை சார்ந்து தான் இருக்குது பாருங்கள். லக்கேஜ், இந்த ஆர்டிக்கிள் வந்து ஏ ஆந்தியில் வந்து நம்ம எது கொடுக்கலாம் அப்படிங்கிறது அது நமக்கு விதிமுறைகள் படியும் தெரியலாம், இல்லை இந்த சென்டென்ஸை படித்து பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். த லக்கேஜ் இஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம். அப்போ ரெண்டுக்குமே வந்து இந்த தான் வரும். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோவிங் அப்ரிவியேஷன். இப்போ அப்ரிவியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா குறைந்தது ஒரு கேள்வி, 2-3 கேள்வி கூட ஒரு சில செஷனில் போன முறைலாம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம அதையும் படிக்கணும். அப்ரிவியேஷனும் படிச்சுக்கிட்டோன்னா ஒரு முறை பார்த்தாலே போதும், நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த 4 விடைகளை பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து எழுத போகிறது கிடையாது, ஸ்பெல் மிஸ்டேக்லாம் ஒன்றும் கிடையாது. அது அர்த்தம் தெரிஞ்சு, இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம 4 விடைகளை பார்த்து விடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜிஎஸ்டின்னா குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ். இப்போ இந்த ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ டாபிக் சென்டென்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், கன்க்ளூடிங் சென்டென்ஸ் இருக்கும். இதெல்லாம் எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 பார்ட்ஸ் வந்து எதை வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டாக இருக்குன்னா, முதல்ல 4 விடைகளை பாருங்கள். எஸ்ஏவா, பேராகிராஃபா, இல்லை நேரேஷனா, இல்லை போயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சரியான பதில் வந்து பேராகிராஃப். இதுக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் மிக தெளிவாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இது பார்க்கும்போது மற்றதுக்கான டெஃபினேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பேராகிராஃப்னால் இந்த 3 வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறமே எஸ்ஏவுக்கு என்னது, நேரேஷனுக்கு என்னது, போயம்க்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சேர்த்து படிச்சுக்கிட்டோன்னா அதிலிருந்து வினாக்கள் வந்தால் கூட நம்ம மிக எளிமையான முறையில் விடையளிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், த நீலகிரி மவுண்டைன் ட்ரெயின் ட்ராவல்ஸ் த்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், ஒன்றும் ஜென்ரல் கேள்விலாம் கிடையாது. 208 serpentine curves and 250 bridges. Write the correct answer னு கேட்டிருக்காங்க. If I had studied, the exam னு கொடுத்துருக்காங்க. 4 விடைகளை பார்த்தாலே உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். வில் பாஸ் தவறு, வுட் பாஸ் அதுவும் தவறு தான், பாஸ்டு அதுவும் வராது. அப்போ நம்ம கரெக்டான இது பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஹேவ் பாஸ்டு. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ வுட் ஹேவ் பாஸ்டு த எக்ஸாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை தான் அப்படியே கேட்குறாங்க. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த பிளண்டட் வேர்ட் ஃபார் த ஃபாலோவிங். பிளண்டட் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே இந்த கேள்வி வந்து மிக எளிமையாக, எதுவுமே தெரியலனா கூட இப்போ நம்ம அதை பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மெக்கானிக்ஸு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸு ரெண்டுத்தையும் பிளண்டட் வேர்டுனா மெக்கட்ரானிக்ஸு. அப்போ நம்ம இதை சார்ந்து இருக்கக்கூடியதை நம்ம படிச்சுக்கணும்.
அடுத்து பாருங்கள், பிக் அவுட் த மீனிங் ஆஃப் த இடியம். as busy as a hibernating bear இப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஐடில். இந்த இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது நிறைய 6வதுலேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக அதற்குரிய அர்த்தம் வந்து ஒரு குறிப்பு வச்சு கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஃபார் த கிவன் வேர்ட். அந்த சிலபிஃபிகேஷன்லேருந்து கண்டிப்பாக குறைந்தது ஒரு வினாவாவது எல்லா செஷன்லையுமே கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விதிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தமிழில் எப்படி வந்து அழகிட்டு வாய்ப்படந்த பிரிக்கிறோங்கள்ல, ஒரு குறியில் தனித்து வந்தால் பிரிப்போம், இந்த ஒற்று இருந்தால் அது தனியாக பிரிப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி தான் நான்லாம் அந்த டைம்லேயே பிரித்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உச்சரிப்பிலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த யுட்டோப்பியா நம்ம அதில் ஏதாவது அதாவது இந்த ஒற்று எழுத்துக்கள், அந்த மெய் எழுத்து வந்தால் மட்டும் அதெல்லாம் தமிழில் எழுதிட்டு அதை மட்டும் எடுத்துருவோம். அப்படிலாம் அப்போ செஞ்சுருக்கோம். அப்படி எழுதி பார்த்து கரெக்டாக தான் அப்போல்லாம் வந்தது. இல்லை விதிமுறைகள் அடிப்படையில் நம்ம இதுக்கெல்லாம் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது, அதனை பின்பற்றியும் நம்ம வந்து பிரிக்க முடியும். சரிங்களா? இப்போ யுட்டோப்பியா, இப்போ இதுலேருந்து இந்த ஒற்றை எழுத்து எத்தனை வந்தாலும் அதெல்லாம் விட்டுருவோம். மீதி எத்தனை இருக்கோ அதுதான் நம்ம வந்து அதில் கரெக்டாக வரும். நம்ம பிரிக்கும்போது தெரியும். யுட்டோபியா இது மொத்தம் வந்து 4 வரும். நீங்கள் அந்த உச்சரிப்பிலே கண்டுபிடிச்சிடலாம். விதிமுறைகள் இருக்குது இதில் நிறைய. அதுவே நம்மளுக்கு எளிமையாக தான் இருக்கும். அந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிட்டாலே போதும். இருந்தாலும் அப்படிலாம் எதுவும் இல்லைனாலும் இந்த உச்சரிப்பிலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யுட்டோப்பியா இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த லாஜிக்கல் சென்டென்ஸ் ஃபார் தீஸ் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்ப நிலையிலேருந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. பெருசாக நமக்கு இதில் ஒன்றும் ஏதோ 1-2 தெரிஞ்சாலும் அதை வச்சு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு உயிரினம் இருக்குதுன்னு வச்சுங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல வந்து முட்டை, எக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர் பில்லர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். சரி, அது ஒன்றும் கூட அப்படிலாம் அதுக்கு அர்த்தம்லாம் ஒன்றும் தெரிய தேவையில்லை, ஏதோ ஒரு பூச்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, அடுத்து அந்த முட்டையிலேருந்து சின்னதாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பியூபா அப்படிங்கிறது அந்த கூட்டுப்புழு, இந்த சயின்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது அது அடுத்த ஸ்டேஜ். அப்புறம் கடைசியாக என்ன வரும்? பட்டர்ஃப்ளை. இவ்வளோ தான். அப்புறம் 2, 1, 4, 3. அப்போ இதை மாதிரி எளிமையாக தான் கேட்பாங்க. இது கொஞ்சம் நமக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வேறு செஷனில் கேட்டதெல்லாம் அதுவுமே மிக எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸியாக இதை மாதிரி லாஜிக்கல் சீக்வன்ஸு கேட்டாங்கன்னா கண்டுபிடிங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கனாலும் விடை கண்டுபிடிங்க. ஓரளவு நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியலாம். உங்களுக்கு தெரிஞ்சது இது முதல்ல வரும், இது 2வது வரும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இல்லை இது கடைசியாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட ஓரளவு கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்தாலும் நம்ம விடை கண்டுபிடிச்சிடலாம். The pair of words bat belongs to bat, bat. இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம்லாம் கொடுத்துருப்போம். இந்த ஹோமோகிராஃப்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங் இருக்கும். அதே நமக்கான ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் மீனிங் மட்டும் வெவ்வேறு மீனிங் கொடுக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சது. இதுக்கு வந்து ஹோமோகிராஃப்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு அப்படியே புத்தகத்திலே தெளிவாக தமிழ்லேயே புரியக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது ஹோமோஃபோன்னா என்ன, ஹோமோனிம்ஸு, ஹோமோகிராஃபு எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா போதும். ஒரு முறை நம்ம தனியாக உட்காந்து இங்கிலீஷுக்குன்னு நீங்கள் ஒரு 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு 3 days வச்சுப்போம், ஒரு 3 நாள் அதிகபட்சம் படிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 30க்கு மினிமம் எல்லாராலையுமே 20 மதிப்பெண்களுக்கு குறையாமல் எடுக்க முடியும். ஃபுல் மார்க்கு நம்ம எல்லாருமே எடுத்துடலாம்.
choose the correct meaning for the underlined idiom from the sentences given below. I have done more than my share in this partnership. இது ஓரளவு நம்ம அதை படித்து பார்த்தாலே அர்த்தம் தெரியுது. The ball is in your court அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுக்கு நல்லா பாருங்கள், நேரடியாக கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே அந்த இடியாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டு டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்டு, இது நீங்கள் 4 விடைகளை மட்டும் படித்து பாருங்களேன். டேர்ன் டு மேக் எ டிசிஷன், இதுதான் இதற்கு சரியான பதில். அடுத்த வினா பார்க்கலாங்க. ஸ்கேட்டர்ட் பீசஸ் ஆஃப் ரப்பிஷ் ஆர் ரிமைன்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ், இதுக்கு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்ரிஸ். இதுவுமே நமக்கு உங்களுக்கு புக்கில் தான் இருக்குது. அடுத்த வினா, டோன்ட் கோ பை த வேர்ட் ஹீ செட் ஹியர் த ஃப்ரேசல் வெர்ப் கோ பை, அது என்ன, அதோட மீன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பை. அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் எளிமையான வினா, இது எல்லாருக்குமே விடை தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இஃப் KBO VBSZ இஸ் த கோட் வேர்ட் ஃபார், ஒரு ஜான்வரி அப்படின்னு கொடுத்துருக்குது, கோட் வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன அது, ஜேன்னா அடுத்த லெட்ரு, கே, ஏன்னா பி கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஓ, அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெட்டர் தான் வந்திருக்கு கோட் வேர்டாக. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கோட் வேர்ட் ஃபார் அக்டோபர், அக்டோபருக்கு என்ன கோட் வேர்டாக இருந்திருக்கும் அப்படின்னா, கோட் வேர்டு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தான் பாருங்க, ஜான்வரிக்கு வந்து கோட் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்றும் கிடையாது, அடுத்தடுத்த லெட்டர் தானே இருக்குது, ஜேன்னா கே இருக்க போகுது. அப்போ நம்ம அக்டோபருக்கு என்ன வரும், ஓ, அதுக்கு என்ன வரும், பி வரப்போகுது, சின்னா டி வரும், டீன்னா யூ வரப்போகுது. நமக்கு ஆப்ஷனை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், சரிங்களா? இதெல்லாம் மிக எளிமையாக தான். அப்போ இது மாதிரியும் நமக்கு வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ஹோமோஃபோன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும், திஸ் மெடிசின் வில் லெசன் யுவர் பெயின். லெசன் என்ன, இந்த மெடிசின் வந்து உங்களுடைய வலியை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெடிசின் சாப்பிடுங்க கொஞ்சம் வலி வந்து குறையும்னு சொல்லுவோம். லெசன் கம்மியாக குறையிறதுக்கு. அப்போ லெசன் அப்படிங்கிறது என்னது, நமக்கு அதுக்கான ஃபெல்லிங்லாம் தெரியும், LESSEN. அடுத்தது பாருங்கள், மை ரெமினிஸ்கன்சஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பை, கரெக்ட் ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத் தாகூர். And choose the correct sentence from the following groupன்னு கேட்டிருக்காங்க. இது ஓரளவு நம்ம இந்த 4 விடைகளை பார்க்கும்போது நமக்கு தமிழ்லலாம் கொடுப்பாங்கல்ல, அதே போல தான். என்ன, நமக்கு கொஞ்சம் அர்த்தங்கள் புரிவது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சிலதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக விடை கண்டுபிடிச்சிடலாம். ஐ cannot cope with this pressure, இதுதான் இதற்கு சரியான பதில். அடுத்து பாருங்கள், பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோனிம் ஃப்ரம் த கிவன் வேர்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இந்த 2 வேர்டுமே கரெக்டாக தான் இருக்குது. கைண்ட் அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு நமக்கு அர்த்தங்கள் வரும். கைண்டு, டியர்.
அடுத்து கடைசி வினா பாருங்கள். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் த அப்ரிவியேஷனில் ஏற்கனவே ஜிஎஸ்டி கேட்டிருந்தாங்க. இப்போ என்எம்எம்எஸ். இப்போ என்எம்எம்எஸ்னால் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்கிறது தான். நமக்கு ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்எம்எம்எஸ்ஸு, அடுத்த ட்ரஸ்ட்டு, அடுத்த என்டிஎஸ்சி, அப்புறம் டிஎன்சி எம்டிஎஸ்சி, அப்புறம் டிடிஎஸ்சி, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஸ்கூலில் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து இருக்குதுன்னு மோஸ்ட்லி உங்களுக்கு சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான வினாக்கள் தான் கேட்குறாங்க அதிகமாக. அப்போ என்எம்எம்எஸ் அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினா. அப்போ இவ்வளவு தான் நமக்கு வந்து இப்போ 30 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓரளவுக்கு இது ஏன் இந்த வீடியோ நான் பதிவிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையுமே மார்க் எடுக்க முடியும். இவ்வளவு தான் கொஷின் பேப்பரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளார வரணும். இப்போ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எதுக்கு சொன்னோம்? எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, இவ்வளவு தான் கொஷின் பேப்பரா, அப்போ நம்ம படித்தா போதும் ஓரளவு மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், ஈஸியாக படிக்கலாம். இந்த முறை வந்து எல்லாராலையுமே பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணால் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உதவியாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்படி தவறு இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து திருத்திப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.